ஹாய், ஹலோ, வணக்கம் தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்ப எங்க வந்திருக்கிறேன்னு சொன்னா, இப்ப நான் பிரான்ஸ்ல நிக்கிறேன். பிரான்ஸ்ல வந்து நோமண்டி என்ற இடம். நோமண்டி என்ற தெரியாத ஆட்கள் கிடையாது. 2வது உலக யுத்தத்துல நடந்த சண்டை இங்கதான் முடிவாச்சுது. நேச நாட்டு படைகள் பிரிட்டன்ல இருந்து நோமண்டியில தான் வந்து லேண்ட் பண்ணினாங்க அவங்களோட கப்பல்களை. அந்த கப்பல்களும் உயிர்களும் வந்து பாரிய சேதத்துக்குள்ளாகிச்சு. அதைத்தான் பார்க்க வந்திருக்கிறேன். உங்களுக்கும் காட்ட போறேன். அதுல பாருங்க, கருப்பு கருப்பா தெரியுது இல்லையா கடலுக்குள்ள. அதுல தெரியுது எல்லாம் வந்து நேச நாட்டின் கப்பல்கள். அதெல்லாம் வந்து ஜெர்மன் ஆர்மியால வந்து அடிச்சு மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. அதை அப்படியே வச்சிருக்கிறாங்க. சொந்தங்களே, இது எனக்கு ரொம்ப நாளா இங்க வரணும்னு சொல்லி இருந்தேன். எனக்கு டைம் கிடைக்கல. இப்பதான் வந்து எனக்கு நல்ல டைம் கிடைச்சிருக்கு வாரத்துக்கு இந்த இடத்த வந்து பார்க்கணும்னு சொல்லி. அதால வந்து இப்ப இதுல பாருங்க, இதெல்லாம் வந்து லேண்டிங் கிராஃப்ட் வந்து பெரிய கப்பல்ல இருந்து இந்த சின்ன படகுல தான் வந்து லேண்ட் பண்ணாங்க. லேண்ட் பண்ண மேலே இருந்த ஜெர்மன் ஆர்மி வந்து இவங்களை தாக்கிட்டே இருந்தாங்க. வர தாக்கிட்டே இருந்தாங்க. மோசமாக அந்த இழப்புகளை வந்து சந்திச்சுட்டு இருந்தாங்க. இதுல பாருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் வந்து நேச நாட்டின் போர் தளவாடங்கள் தான். அப்படியே விட்டுருக்குறாங்க. ஒரு மெமரிக்காக வேண்டி விட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுக்கவே இல்லை. பரிசுல இருந்து நோமண்டிக்கு வர்றதுக்கு 3 மணித்தியாலம் எடுக்குது வண்டியில. நான் வந்த நேரம் சரியான குளிர் இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்தேன். மக்களே, இந்த கடற்கரையை பாருங்க. ஒரு 80 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த இடம் வந்து சுடுகாடா இருந்துச்சு. அது நான் பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் பாருங்க. அது எப்படி சண்டை நடந்திருக்குன்னு சொல்லி. பிரிட்டன்லேருந்து கிளம்ப ஆயிரக்கணக்கான கப்பல்கள், ஆயிரக்கணக்கான விமானங்கள் எல்லாம் வந்து இந்த சண்டையில் ஈடுபட்டாங்க. கடல் மார்க்கமாக 1,75,000 நேச நாடு படைகள் வந்து நோமண்டி கடற்கரையை வந்து சேர்ந்தாங்க. வந்து இறங்க நேச நாட்டின் கப்பல்களை வந்து ஜெர்மன் படைகள் வந்து அடித்து மூழ்கடிச்சுட்டே இருந்தாங்க. ஜெர்மன் படைகள் இந்த இடத்துல தான் இருந்து அவங்களோட தோல்வியை வந்து தொடங்கினாங்க. 1944 ஜூன் 6 இந்த இடம் வந்து கடல் சிவப்பு கடலா மாறிச்சு. இந்த பையன் இங்க தான் பிறந்தான். நீ முன்னாடியே வந்துருக்கியாங்க? இங்க வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க. உனக்கு ஹிஸ்டரி தெரியுமா? கொஞ்சம் சின்ன பள்ளிக்கூடத்தை சொல்லி தருவாங்களா? இங்க சொல்லி தருவாங்க. சரி, ஓகே. அப்போ உனக்கு தெரியும்? எல்லாம் கொஞ்சம் தெரியும். ஓகே, அப்ப எங்களுக்கு சொல்லித்தா. ஓகே. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூன் 6 நோமண்டி இடமே வந்து ஒரு திருவிழா கோலம் கொண்டிருக்கும். ஏன்னு சொன்னால் உலக நாட்டில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து இங்கே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட இறந்தவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க எல்லாரும். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அநேகமாக அடுத்த ஜூன் 6க்கு இந்த இடத்துக்கு நான் வாரத்துக்கு இருக்கிறேன். இப்போ நான் வந்திருக்கிறது வந்து கோல்டன் பீச்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் போர்சஸ் வந்து லேண்ட் பண்ண இடம். இல்லாம 5 பீச்சில் இறங்கினாங்க. 5 டிஃப்ரெண்ட் பீச்சில் 12 மைல் 12 மைல்ஸ் லாங் இல்லை 5 பீச்சும். அந்த 5 பீச்சிலையும் நேச நாடு படைகள் வந்து இறங்கினாங்க எல்லா பக்கத்துலையும். சொந்தங்களே, முக்கியமாக இதுக்கு என்னத்துக்கு நான் இங்கே வந்தேன்னு சொன்னால், இந்த சண்டையில் வந்து பல ஆயிரக்கணக்கான இந்திய வீரர்களும் வந்து உயிரை மாய்ச்சாங்க. இதுல நான் எல்லா பக்கத்துலயும் தேடி பார்த்தேன். ஒரு கிளிப்பாவது கிடைக்கும் இந்தியன் ஆர்மி இந்த இடத்துல சண்டை போட்டது. அவங்க எந்த இடத்துலயும் சண்டை போட்டது மாதிரி காட்டிக்கொள்ள இல்லை. பல ஆயிரக்கணக்கான இந்திய வீரர்கள் உயிரை மாய்ச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த நேச நாடுகள் அவங்கள் தான் ஒரு போர் ஹீரோன்னு காட்டினாங்க. தாங்கள் தான் வெற்றி அடைஞ்சோம்னு சொல்லி. இந்த சண்டையில் இந்தியர்களின் பங்கை காட்டிக்கொள்ளவே இல்லை. எந்த வீடியோ கிளிப்லேயும் நான் பார்க்கவே இல்லை. இந்த நோமண்டி சண்டையில் நீங்கள் யாராவது இந்த வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா கொமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்க்கல, அதைத்தான் நான் பார்த்துட்ருக்குறேன். கடைசி வரையும் கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பகுதி போய் பார்ப்போம், இருக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். மேலிருந்து வரும்போது கையில் பூ வாங்கிட்டு வந்தேன். வரும்போது பூ வாங்கிட்டு வந்து இந்த கடலில் தூவி விட்டேன். எந்த மனுஷாக இருந்தாலும் உயிர் தானே. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 12 மைல் தூரம் வரையும் இந்த கப்பல்கள், உடைஞ்ச கப்பல்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்குது. அது ஒரு ஞாபகார்த்தமாக வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு போட் ஒன்று ஹேர் பண்ணி அந்த இடமெல்லாம் கிட்ட போய் பார்க்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது. பார்க்கலாம். நிறைய மக்களுக்கு 2வது உலக யுத்தம் நடந்ததுன்னு தெரியும். அது எப்படி நடந்தது, எங்கே நடந்தது, எப்படி முடிவாச்சு,
அது நிறைய பேர் கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது இல்லை, அது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் இல்லையா? நான் பின்னாடி காட்டுறேன் வீடியோவில் பாருங்கள், இந்த நேச நாட்டு படைகள் எப்படி சின்ன பின்ன வாங்கினாங்க இந்த பீச்லேன்னு. இந்த சண்டேல மட்டும், இந்த தரையிறக்கத்தில் மட்டும் 20,000 பிரெஞ்சு மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. முதலாவது உலக யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து பிரான்ஸ்கிட்ட சரணடைஞ்சிட்டு சண்டை போட்டு தோத்துட்டாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு பொருளாதார தடையை போட்டு வச்சுருந்தாங்க உலகம் ஃபுல்லாகவே. நீங்கள் எந்த ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனரையும் நீங்கள் தயாரிக்கக்கூடாது. முதலாவது உலக யுத்தம் 1918 முடிவடைஞ்சது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து அவருடைய பதவிக்கு வேற இல்லை. அதுக்கப்புறம் தான் ஹிட்லர் வந்து பவருக்கு வந்து நாட்டை கட்டி எழுப்பணும், தன்னுடைய மிலிட்ரியை கட்டி எழுப்பணும். பிரான்ஸ் எங்களை பிடிச்சி பொருளாதாரத்தால் போட்டுட்டா இவங்களை ஓவர்டேக் பண்ணணுமென்று அவ்வளோ அமூகமாக நாட்டை கட்டி எழுப்பினார். 1930 எல்லாம் வந்து ஜெர்மனி வந்து அவ்வளோ பெரிய எக்கனாமியாக வளர்ந்த நாடு. அதால் அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனையே வேற இல்லை. அவ்வளோத்துக்கு அவங்கள்ட்ட பொருளாதார வளர்ச்சியில் மேம்பட்டு இருந்தாங்க. ஹிட்லர் இந்த கனவே யூஎஸ் மக்களை அழிக்கணும், பிரான்ஸை கைப்பற்றணும் திருப்பி என்று தான் அவருடைய கனவு இருந்துச்சு. அதே போல் அவர் பண்ணினார். சண்டை நடந்துச்சு. ஃப்ரெஞ்ச் போர்சஸ் வந்து முடியாமல் விக்ட்ரோ பண்ணி போயிட்டாங்க. அதோட நான் ஃப்ரான்ஸை ஃபுல்லாக கைப்பற்றிட்டார் ஜெர்மன். ஹிட்லருக்கு இன்னும் ஃப்ரான்ஸை ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு. சொல்லிட்டார் எதையுமே டேமேஜ் பண்ண வேண்டாம். ஏன்னு சொன்னால் அந்த கண்ட்ரி அவங்கள்ட்ட கையில் சேர்ந்துட்டு அதுக்காக வேண்டி தாங்களே தான் இனி இந்த நாட்டை நடத்த போகிறோம்ன்ற ஒரு கற்பனையில் இருந்துட்டார். இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கிறதுக்கு ஒரு பெஞ்ச் அண்டு செய்து வச்சுருக்காங்க. அதில் 39லேருந்து 45 வரை அவங்களோட போர் நடந்த ஸ்டார்டிங் ஃபினிஷிங் டேட்டை சும்மா இது பண்ணி வச்சுக்கிறாங்க போல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா போர் ஆர்ட் ஒன்று பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே என்ன சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதை வச்சுருக்காங்க. இதில் சொந்தங்களே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேல் பகுதி வந்துட்டேன். கடலுக்கு இந்த கரையிலேருந்து மேலே வந்துட்டேன். இப்போ நான் நிற்கிற இடத்துல தான் இருந்து 12 மைல் தூரம் வரையும் ஜெர்மன் ஆர்மி வந்து நிலத்தடி பங்கர் அமைச்சு, அதுவும் கான்கிரீட்டில் அமைச்சு அதில் பீரங்கியில் பூட்டி இந்த கடலை நோக்கி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஜெர்மனுக்கு இங்கே வர போகிறாங்கன்னு சொல்லி தயாராக தான் இருந்தாங்க. இந்த கரையில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்வேலி கம்பிகளும் லேண்ட்மைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இறங்க சிக்கி சின்ன பின்னமானாங்க. சொந்தங்களே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் ஆர்மியின் வெஹிக்கிள், ஆர்மட் வெஹிக்கிள் வந்து இதில் ஷோக்கு வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல எல்லாமே வந்து போர் மெமோரியலுக்காக வேண்டி இந்த 12 மைல் நீளத்துக்கும் அவங்களுடைய நிலத்தடி பங்கரில் இருந்து அவங்களோட பீரங்கிலேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. பின்னாடி எல்லாத்தையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு பீரங்கி வச்சுருக்காங்க. இந்த பீரங்கியால் தான் அவங்க கடலுக்கு இருக்க கப்பலுக்குள்ள ஏம் பண்ணி அடிப்பாங்க. குறி தவறாமல் அடித்து கப்பல் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளேயே மூழ்கிட்டுது. கீழே அங்கே இங்கே கரைக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய கப்பல்களை தண்ணியிலேயே மூழ்கடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மியூசியத்துக்குள்ள வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு 10 யூரோ சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 3 பேர் 30 யூரோ கொடுத்துட்டு வந்துட்டோம். நீ உள்ளுக்கு போய் பார்க்குறதுக்கு உள்ளுக்கு போகலாம். பார்ப்போம் உள்ளுக்கு என்னென்ன வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரில் கதையை சண்டை நடந்தது, அந்த அவங்க எடுத்த கிளிப் எல்லாம் வந்து ஒரு படமாக வந்து போட்டு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பாருங்கள். இதெல்லாம் வந்து கடலில் வந்து அவங்க பிரிட்ஜு கட்டினாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய கப்பல் எல்லாம் கரைக்கு வர முடியாது. ஒரு 1/2 மைல் 1 மைல் தூரம் வரையும் தண்ணிக்குள்ளேயே பிரிட்ஜு கட்டி அங்கேருந்து தான் அவங்களோட வெஹிக்கிள் எல்லாம் இங்கே கரைக்கு கொண்டு வந்தாங்க. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து சேர்ந்துச்சுது. அந்த மிலிட்ரி வாகனங்களை தான் பிரான்ஸுக்களால் ஜெர்மனிக்கு எல்லாரும் போய் சேர்ந்தாங்க. சொந்தங்களே, இதை பாருங்கள். இது வந்து அவங்க செகண்ட் வேர்ல்ட் வாரில் யூஸ் பண்ண ஆயுதங்கள், கம்யூனிகேஷன்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பார்வைக்காக வேண்டி. பெரிய ஸ்க்ரீன் போட்டு காட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும். வாராக்களுக்கு நல்ல காசு விஷயத்தால் மேக் பண்ணுறாங்க.
இது எப்படின்னு சொன்னால் அமெரிக்கன் ஆர்மியின் மாடல் பொம்மை வச்சுருக்காங்க. அந்த போர்சஸ் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களோட கிட்ஸு, வெப்பன்ஸு, ஹெல்மெட்ஸு எல்லாத்தையும் காட்டுறாங்க. இப்படி தான் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட யூனிஃபார்ம் இருந்துச்சு, வெப்பன்ஸு, அம்யூனேஷன் கிட்ஸ். இங்கெல்லாம் நிறைய ஹெல்மெட்டுகள் வச்சுருக்குறாங்க. சொந்தங்களே இந்த ஹெல்மெட்டில் பாருங்க ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. நிச்சயமாக இவர் உயிர் தப்பது சான்ஸே இருந்திருக்கு அந்த நேரம். இந்த ஹெல்மெட்டுக்கு தலை சிதறி இருக்கும். என்ன சொன்னால் ஹெல்மெட்டு இந்த கண்டிஷனில் இருந்தால் தலை எப்படி போயிருக்கும். அடுத்தது மக்களே இதை பாருங்கள். இதில் பார்க்குற துப்பாக்கி ஜெர்மன் போர்சஸுக்கு ரொம்பவே கை கொடுத்த துப்பாக்கி. அந்த நேரம் இந்த துப்பாக்கி நேச நாடுகளோட கையில் இல்லை. அவங்க வெல் அட்வான்ஸாக இப்படியான துப்பாக்கியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதன் துப்பாக்கி வேலை செய்கிறத நான் கடைசியில் பின்னுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பாரிய இழப்பை கொடுத்தது இந்த துப்பாக்கி. MG42ன்னு சொல்லுவாங்க இதோட பேர். 20 வருஷத்துக்கு அப்புறமும் இது ஹீரோவாக தான் இருக்குது. எல்லா நாட்டின் படையிலையும் இந்த துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. உலக நாடுகளே இந்த துப்பாக்கியை பார்த்து மெய் செலுத்து போனாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ கூட இது ஜெர்மன் இராணுவத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த துப்பாக்கி எந்த மாற்றமுமே இல்லை. 80 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண துப்பாக்கி இப்பயும் அதே போல தான் இருக்குது. இந்த துப்பாக்கி பிரிட்டிஷ்காரன்ற துப்பாக்கி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேகசீனில் 30 குண்டு தான் போட்டு சொல்லலாம். அப்புறம் நாங்கள் இந்த மேகசீனை மாற்றணும். நான் முதல் காட்டின துப்பாக்கி பெல்ட்டில் செயினில் போட்டு அடிச்சுட்டே இருக்கலாம், நிப்பாட்டவே தேவையில்லை. ஒன்லி பேரல் மட்டும் மாற்றணும் ஹீட்டர்னா. எதுக்கு இந்த துப்பாக்கிகளை பற்றி நான் அக்யூரேட்டாக சொல்கிறேன்னு சொன்னால், நான் துப்பாக்கிகள் பயன்படுத்தி இருக்கிறேன். ராணுவத்தின் ட்ரைனிங் அகாடமியில் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். அதால் எனக்கு துப்பாக்கிகளை பற்றி எல்லாமே தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும் எனக்கு. 80 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா 303 என்ற துப்பாக்கி தான் எல்லா இராணுவமும், எல்லா நாட்டு இராணுவமும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த துப்பாக்கி 6 கொண்டு தான் போடலாம். ஒவ்வொருக்கா சுடும்போது இழுத்து லோட் பண்ணி சுடணும். இப்போ உள்ள போல் அப்போ இந்த துப்பாக்கியெல்லாம் தயாரிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ 80 வருஷத்து இழப்பை விட இன்னும் ஒரு 3-4 மடங்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இந்த காலத்துல எல்லாம் AK போல் எத்தனையோ ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் இருக்குது, G3, LMG. இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெப்பன் அப்போ யூஸ் பண்ணியிருந்தாண்டா எத்தனையோ பாரிய இழப்பை இன்னும் சந்திச்சிருப்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி MG42 கட்ட சாமா இது. சொந்தங்களே இதில் பார்த்துருக்க ஸ்டாண்ட் மாடலை பாருங்கள். இதான் அந்த பிரிட்ஜ். கடலில் 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே கப்பல் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதில் இருந்து பாலம் கட்டி கரை வரையும் அவங்களோட வாகனங்களை இதால் தான் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. பெரிய கப்பல் கரைக்கு வர முடியாது இல்லையா, அதால் அவங்க பிரிட்ஜ் கட்டி எல்லா வெஹிக்கிளையும் இதுக்குள்ளால தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. சொந்தங்களே இதுதான் அந்த பீச். 5 பீச்சில் இறங்கி நாங்கள் நேச நாட்டு படைகள். இதுதான் பார்க்குற இடம் தான் பாருங்க நல்லா. இந்த 5 பீச்சும் 12 மைல் லாங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீசத்துக்குள்ளால வெளியால் வந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் நடக்கணும். அப்படி நடக்க முடியாது. 12 மைல் இந்த குளிருக்குலாம் நடக்க முடியாது. நான் பார்த்துட்டு இருக்கிறது கோல்டன் பீச், அது மட்டும்தான். இதுவும் ஒரு பகுதி தான் அவங்க பாலம் கட்டின இடம். இப்போ எங்கே நிற்கிறோன்னு சொன்னால் ஜெர்மன் போர்சஸின் நிலத்தடி பங்கருக்கு மேலே தான் நிற்கிறோம். டேங்க் நிற்குது இல்லையா, இந்த டேங்குகளால் தான் அங்கே அடித்தாங்க. அவங்களோட கப்பலை அடித்து மூழ்கடிச்சிட்டு இருந்தாங்க. ஜெர்மன் ஆர்மிக்கு தெரியும் இங்கே தான் இறங்க போகிறாங்க. அதுக்காக வேண்டி தான் கான்கிரீட் பங்கர் எல்லாம் அடித்து உள்ளுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் எப்போ வருவாங்கன்னு சொல்லி தெரியாது. இருந்தாலும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப காலமாக. ஆனால் நேச நாட்டு படைகள் சின்ன ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் கலையொன்ற இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளால தான் நேச நாட்டு படைகள் பிரான்ஸுக்குள்ள கூற போகிறாங்கன்ட்டு அங்கே ஒரு போக்கை காட்டிட்டு இதில் இருந்த படையிலெல்லாம் கொண்டே அங்கே வச்சுட்டான். இது இந்த படைப்பாலம் கம்மியாச்சு இந்த இடத்துல. அவங்க அப்படி காட்டி போட்டு இந்த சைட்டால் இறங்கிட்டான்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் ஆர்மின்ற டேங்க் ரெஜிமெண்ட் எல்லாம் வந்து ரைசியாக்கில் போயிட்டு 10 மில்லியன் ட்ரூப்ஸ் வந்து ரைசியாக்கில் போயிட்டாங்க. இந்த சைடில் பெரிய அளவில் டேங்குகள் வச்சுக்கொள்ள இல்லை, இங்கால தேவை வராதுன்னு சொல்லிட்டு அங்கால போயிட்டாங்க. அட்லீஸ்ட் 500 டேங்காவது இந்த சைடில் பீச்சில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு நேச நாடும் வந்து இங்கே இறங்கி இருக்காது. ஏன்னு சொன்னால் கடலுக்குள்ளே வந்து டேங்கால் அடித்து இன்னும் டேமேஜ் பண்ணியிருப்பாங்க அவங்க நேச நாட்டு கப்பல்களை. இதில் ஒரு பீரங்கின்னு இருக்கு பாருங்க, இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க ஞாபகத்துக்காக வேண்டி. இன்னும் 12 மைல் தூரத்துக்கு இதே மாதிரி பீரங்கிகள் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பழசு மக்களோட பார்வைக்காக வேண்டி எல்லாம் இருக்குது. நான் நிற்கிற இடம் வந்து ரோட்டு போல் இருக்குது. ரோட்டு கீழே வந்து 2 ஃப்ளோர் இருக்குது, கீழே பங்கர் அண்டர் கிரவுண்டு. சொந்தங்களே இதில் சண்டை நடந்துட்டு கேட்க பின்னாடி வந்து 24,000 நேச நாட்டு படைகள் வந்து பராசூட்டில் ஜம்ப் பண்ணி அவங்களோட சப்ளை லைனை கட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அது புரியலை. ஜெர்மன் ஆர்மிக்கு சப்ளைலேருந்து அமினேஷன் வரையும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் ஜெர்மன் எதிர்பார்க்கவே இல்லை. இது சொல்லுவாங்க கனடியன் ஹவுஸ்ன்னு சொல்லி. இதை பாருங்கள், இது இப்போ இப்படி இருக்குது. 80 வருஷத்துக்கு முதல் இப்படி இருக்கு. இதுக்குள்ள பல நூற்றுக்கணக்கான கனடியன் ஃபோர்ஸஸ் எடுத்தாங்க. இதுக்குள்ள அந்த பில்டிங்கை வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் ஆர்மியில் ஒரு பகுதி வந்து நேஷனல் படைகளில் சரணடைகிறாங்க. இது ஜெர்மன் ஆர்மின்ற கான்கிரீட் பங்கர். இதுக்குள்ள இருந்தால் பீரங்கியெல்லாம் பூட்டி தாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த பீரங்கியல் கப்பலை அடித்து மூழ்கடித்தது பாருங்க. நேச நாட்டு விமானங்கள் அவங்க லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்து குண்டு வீசி அவங்களோட இருப்பிடங்களை வந்து தகர்த்தாங்க, அவங்களோட பங்கர் பாயிண்ட்டுகளை. அதுலேயும் நிறைய இழப்புகளை சந்திச்சாங்க பாருங்க. இப்படி தான் அந்த அவங்களுடைய ஸ்ட்ராங் பொசிஷன் எல்லாம் போம் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாரிய இழப்பில்லை. இழப்பு தான் பெரிய பாரிய இழப்பில்லை. பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான நேச நாட்டுக்கு குண்டு வீச்சு விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க ஜெர்மன் ஆர்மி. ஜெர்மன் ஆர்மியும் சும்மா இல்லை, அவங்களும் ஸ்ட்ராங்காக இருந்தபடியே அந்த 5 நாடுகளுக்கும் மத்தியில் அவங்க நின்று பிடிச்சாங்க இல்லையா. 5 நாடு சேர்ந்து ஒரு நாட்டை அடிக்கிறது பெரிய வேலை இல்லையே. ஆனால் தோத்தாலும் வீரமாக தோத்தாங்க. குண்டு வீச்சு முடிஞ்சோன்னா கப்பலில் இருந்து தாக்குதலை நடத்தினாங்க ஜெர்மன் ஆர்மின்ற பங்கர்களுக்கு. இது முடிஞ்ச அப்புறம் பாருங்க, பின்னாடி வந்து கப்பல்ல இருந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதான் அந்த கப்பல்ல இருந்து தாக்குறாங்க. இறங்குறதுக்கு முன்னாடி தாக்கிட்டு தான் அப்புறம் வந்து அவங்களோட லேண்டிங் கிராஃப்டில் வந்து எல்லா படைகளும் வந்து கீழே இறங்குது. நான் ஃபர்ஸ்ட்டில் முன்னாடி இதை பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு பீச் உண்டு. அந்த பீச்சில் தான் இந்த இவங்க வந்து தரையிறங்குறாங்க பாருங்க. எப்படி சின்ன பின்னமாக பாருங்க, கொத்து கொத்தாவே வந்து செத்து மடிகிறாங்க. இதில் வந்து நம்முடைய இந்தியன் சோல்ஜர்ஸும் வந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் மனசுக்கு கவலையான விஷயந்தான். அவங்க நாட்டுக்காண்டி சண்டை போடுறாங்க. நாம் எதுக்கு போய் நம்ம உயிரமாய்க்கணும்? அந்த நேரம் நமக்கு வேறு வழி இல்லை. பிரிட்டிஷ் இந்தியா இருந்தபடியாக எல்லாரும் சண்டையில் ஈடுபட்டாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்த எல்லா சண்டையிலையும் ஃபைனலி வந்து பீச்சில் லேண்ட் பண்ணிட்டாங்க. இது ஜெர்மன் ஃபோர்ஸஸ் வந்து சுட்டுட்டு இருக்கான் பாருங்க. இதை சொன்னனே ஒரு வெப்பன்ஸ் ஒன்று, கொல்லாத வெப்பன்ஸ் ஒன்று தான் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான். இதே வெப்பன்ஸ் தான் அது நான் காட்டினது மியூசியத்துக்குள்ளே. சொந்தங்களே பாருங்கள், இந்த துப்பாக்கி நான் மியூசியத்துக்குள்ளே காட்டினேன் இல்லையா, அந்த துப்பாக்கி ரொம்பவே மோசமான துப்பாக்கி. அதுதான் இதில் வேலை செய்துட்டு இருக்குது இந்த துப்பாக்கி. சொந்தங்களே இதில் வார கிளிப் வந்து 80 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போ தென் அண்ட் நவ் பாருங்க. இதுதான் சொந்தங்களே. பார்த்தீங்கன்னா போர் நடந்த இடங்களை அப்படியே வந்து இப்பயும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சொந்தங்களே, இந்த சர்ச் பகுதியை பாருங்க, அப்பயும் இப்போ எப்படி இருக்குன்னு.
சொந்தங்களே பாருங்க, இந்த பங்கர் எல்லாம் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அந்த காலத்திலே கட்டி வச்சிருக்காங்க. சொந்தங்களே இப்போ எங்கே வந்திருக்குன்னு சொன்னால், பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் போரில் பலியான அவர்களை இங்கே தான் விதைச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த பீரங்கிகளும் அந்த போரில் பாவிக்கப்பட்டது தான் இங்கே ஷோக்கு இங்கேயும் வச்சுருக்காங்க. இதுலேயும் ஒரு மியூசியம் இருக்குது, இதை பார்க்கலாம். ஆனால் இந்த மியூசியத்து உள்ளுக்கு போயில இதுக்கும் வர 30 யூரோ கொடுக்கணும். அங்கே உள்ளதான் இங்கேயும் இருக்கும். இதுவும் வந்து அமெரிக்கன் டேங்க்ஸ் தான். இப்போ நிற்கிறதும் நோமண்டி தான். அந்த பீச்சிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இங்கே உள்ளுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தான் அந்த வீரர்களை வந்து விதைச்சிருக்கிறாங்க. பாருங்க, மனசுக்கு எவ்வளோ ஒரு தாக்கமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மனுஷர்களுக்கு கிடைத்த அதர்மத்தில் தான் இவ்வளவு அழிவு. இனிமேலும் இப்படி ஒரு உலக யுத்தம் வரக்கூடாது, வந்தால் இந்த உலகமே இருக்காது. இதை பாருங்க, பின்னால் இதுதான் வந்து அந்த வீரர்களை வந்து விதைக்கப்பட்ட இடம். உள்ளுக்கு இப்போ போகிறோம். சரி வாங்க, உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ரோட்டை க்ராஸ் பண்ணி போகணும். சொந்தங்களே, நான் இப்படி ஒரு குளிரை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. அதுவும் வந்து பீச் சைட்டில் வாயு கண்ணுண்டும் அசைக்க முடியலை. சொந்தங்களே பாருங்கள், பிரிட்டிஷ் இந்திய வீரர்கள் இங்கே தான் விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் ஒரு கல்லறை இருக்குது பாருங்கள். இந்த கல்லறையில் எல்லாம் வந்து இந்திய வீரர்கள் இந்த பேரும் இருக்குது. நான் தேடி தேடி பார்த்தேன் எல்லா கல்லறையிலையும். எங்கேயாவது இந்தியர்களோட பேர் இருக்காண்டு, ஆனால் இருக்குது தான். ஒன்றொண்டா பார்த்துட்டு இருக்க முடியாது. பார்க்க 4-5 பேர்ட்ட பேர் பார்த்தேன். சொந்தங்களே, இதில் பாருங்கள், ஒரு 21 வயது சின்ன பையன் வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே அவன் உயிர் போயிட்டுது. நான் காட்டின கல்லில் அவருடைய டீட்டெயில் எல்லாம் இருக்குது. சொந்தங்களே, நான் இப்போ நிற்கிறது ஒரு பகுதி, முன்பகுதியில் மட்டும்தான் இதில் நிற்கிறேன். இதை நடந்து போனோன்னு சொன்னால் ஒரு 1 கிலோமீட்டர் ரவுண்ட் ஃபுல்லாக இது விதைச்சிருக்கிறாங்க வீரர்களோட உடல்களை. இந்த இடத்துலையும் வந்து ஒரு பூக்கொத்து வச்சேன். நம்ம நாட்டில் இப்படியான இழப்புகளை நிறையவே சந்திச்சிருக்கிறோம். ஒரு காலத்தில் இந்த போருண்ட வேலி இழப்புன்னு சொன்னால் எங்களுக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில் நிறையவே பட்டிருக்கிறோம். சொந்தங்களே, முன்பகுதியோடு நான் இதை முடிக்க போகிறேன். ரொம்ப தூரம் போக முடியலை. பாருங்கள், ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது எங்களுக்கு புதுசு இல்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த கார்கில்ல இறந்த வீரர்களையும் இதே மாதிரி தான் நானும் பார்த்துருக்கேன், அவங்களோட விதைத்த இடங்களை. சொந்தங்களே, நான் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறேன். பாரிஸுக்கு போகிறதுக்கு 3 ஹவர்ஸ் எடுக்கும். வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக வந்துட்டோம். இனி திரும்பி போய்க்க தான் இருக்குது. டிராஃபிக்கில் மாட்ட போகிறோம். சொந்தங்களே, நோமண்டியில் எல்லா நேச நாட்டு படைகள அடக்கம் செய்த இடங்கள் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நான் நிற்கிறது பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியை விதைக்கப்பட்ட இடம். சொந்தங்களே, வீடியோவை நான் இப்போ முடிக்கலாம்னு இருக்கிறேன். இதுக்கு மேலே அங்கால போக முடியாது, டைம் இல்லை, இருட்டாகிட்டு இருக்குது. இப்போது முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ரவுண்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ஒருக்கா சுற்றி பார்த்துருவோம். ஒருக்கா பாருங்க மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அதுக்குள்ள எத்தனை உயிர்கள் வாழ வேண்டிய வயசில் மாண்டு போயிருக்குது 80 வருஷத்துக்கு முன்னாடி. இவர்கள் யாருக்காக வேண்டி செத்தார்கள்? குடும்ப சண்டையா? எல்லாமே மனிதர்கள் அந்த அதர்மத்தில் ஆளை கொண்டு அழிச்சாங்க. இத்தனை லட்சம் கோடி உயிர்கள் அழிஞ்சதுக்கு காரணமே மண் ஆசை. இன்னொரு நாட்டை பிடிக்கணும், அந்த நாட்டை அடிமைப்படுத்தி கைவசம் வச்சிருக்கணும்ன்றது தான். அதால தான் இவ்வளோ பிரச்சனை. சொந்தங்களே, இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். சொந்தங்களே, யாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். இந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இருந்தாலும் பரவாயில்லை. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.